வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்.ஆர். அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 8 லட்சம் புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43 லட்சம் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19 லட்சம் டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகள்களினுடைய அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஒரே பணியிடத்திற்கு 2க்கும் அதிகமான அதிகாரிகள் 2க்கும் அதிகமான ஆசிரியர்கள் தேர்வாகிற பொழுது அவங்கள யார் எந்த அடிப்படை, அவங்களுடைய டிகிரி, அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டு தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் கலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர். வாணியம்பாடியில் மருத்துவத்திற்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா பில்டிங் இல்லாத இப்போ புதிய பில்டிங் கட்டி 6 பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க. இந்த வாணியம்பாடியில் தான் 63 வருஷம் ஆகுது பிறந்து. இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை, உயர்ந்த மருத்துவமனை 6 பில்டிங் கட்டப்பட்டு வாணியம்பாடியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது. மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்கலவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்காமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங், ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.